தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான கல்லூரியில் நாளை மறுநாள் நடக்க இருக்கின்ற ஆசிரியர் தின விழாவை ஒரு நாளைக்கு முன்னே இன்னைக்கு நடத்துவதற்காக நம்முடைய புனித ஜோசப் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மாணவ மாணவிகளை சந்தித்து சில வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். சார், ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நீங்கள் கூடியிருக்காங்க. தமிழக வியாபாரிகள் சங்கம் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம அந்த ஜிஎஸ்டி கூட்டத்துக்கா யார் நடத்துகிறா தம்பி? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் அந்த கூட்டம் கூடியிருக்காங்க. சரி, ஜிஎஸ்டியை ரொம்ப கொடுமைப்படுத்தாமல் இருக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். நம்ம திருச்சி பக்கம் உள்ள அம்மா தானே நிதி அமைச்சர் அம்மா, அவங்ககிட்ட சொல்லி நீங்கள்லாம் சொல்லி ரொம்ப வியாபாரிகளும் உற்பத்தியாளர்களும் ரொம்ப சங்கடப்படுத்தாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வு கொஞ்சம் அதிகமாக தாருங்க. ஜிஎஸ்டியை மாற்றுறதுல பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்காம இருக்கிறதுக்காக இதை மாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. அதில் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க, அந்த அம்மாட்ட கேட்டு கொஞ்சம் நிறைய பணம் தர சொல்லுங்கள். ப்ரமோஷனுக்கும் அவங்க பணியில நீடிக்கிறதுக்கும் டெட் தேர்வு எழுதணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆசிரியர்கள் தமிழக அரசு பல கோரிக்கை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வர நிலையில இந்த தீர்ப்பு தொடர்பா தமிழக அரசுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? அது நம்முடைய முதலமைச்சர் நல்ல முடிவு எடுப்பாங்க. இந்த மண்ணின் மைந்தர் தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவர் சொல்லிட்டாரு, ஆசிரியர்களுக்கு ஒருபோதும் இந்த அரசு ஒருபோதும் அவங்களுக்கு எந்த இடையூறு செய்யாது, முடிஞ்சால் உதவி தான் செய்யும். இந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கல்வி அமைச்சர்லாம் கூடி பேசி என்ன தீர்வோ நல்ல தீர்வு.